அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் வேலையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்போது வெளியாகியிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை இந்த பகுதியில் பார்க்கலாம். பாதுகாப்பு படையில் விளையாட்டு வீரர்களுக்கான காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பணிக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். வயது பற்றிய விவரங்களை இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். கூடுதல் தகுதியை பொறுத்தவரை தேசிய சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு, மருத்துவ சோதனை போன்றவை மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். திரையில் தோன்றும் ரெக்ரூட்மெண்ட் IDB police nic.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 100 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கு விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஏப்ரல் 2ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. CISF எனும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. +2 முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். 18லிருந்து 23 வயதுடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். திரையில் தோன்றும் CISF REC TTDO TCIS FDO TG V. என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 100 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஏப்ரல் 3. ராஷ்டிரிய ரசாயன உர நிறுவனத்தில் உள்ள காலியிடங்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இப்பணிக்கான காலியிடங்கள் ஆபரேட்டர் ட்ரெயினி 54, டெக்னீஷியன் 14, நர்ஸ் 1, ஜூனியர் ஃபயர்மேன் 2, பாய்லர் ஆபரேட்டர் 3 என மொத்தம் 74 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தவரை 10ஆம் வகுப்பு, டிப்ளமோ, BSc, BE, BTech பட்டம் பெற்றிருக்க வேண்டும். 18 வயது முதல் 35 வயது வரை இருத்தல் வேண்டும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு ஆன்லைன் தேர்வு பணிக்கான தகுதி அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவர். இப்பணிக்கான விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 700 ரூபாயும், SC ST பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. 5 ஏப்ரல் 2025 தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் என்றும், மேலும் விவரங்களை rcfltd.com என்ற இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். வருமான வரித்துறையில் காலி பணியிடங்களுக்கு விளையாட்டு வீரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பணிக்கான காலி பணியிடங்கள் ஸ்டெனோகிராஃபர் 2, வரி உதவியாளர் 26, MTS 28 என மொத்தம் 56 இடங்கள் உள்ளன. இப்பணிக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, +2 டிகிரி முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் எனவும், தடகளம், பேட்மிண்டன், செஸ், கிரிக்கெட் உட்பட 17 விளையாட்டு பிரிவுகள் உள்ளன என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வயது வரம்பை பொறுத்தவரை 18 வயது முதல் 27 வயது உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும், கூடுதல் தகுதியை பொறுத்தவரை தேசிய சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடிப்படை திறன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு முறை போன்றவை அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. திரையில் தோன்றக்கூடிய sports.incometaxhyderabad.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 100 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் ஏப்ரல் 5. மத்திய அரசின் கீழ் செயல்படும் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இப்பணிக்கான காலி பணியிடங்கள் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், நிதி, சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் அசிஸ்டன்ட் மேனேஜர் 22, மேனேஜர் 21, சீனியர் மேனேஜர் 5 என மொத்தம் 48 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தவரை BE, BTech, BL பட்டம் பெற்றிருக்க வேண்டும். பிரிவு வாரியாக மாறுபடும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவர். இப்பணிக்கான விண்ணப்ப கட்டணத்தை இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். 8 ஏப்ரல் 2025 விண்ணப்பிக்க கடைசி நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் விவரங்களை ip.gov.in என்ற இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது News7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் News7 தமிழோடு.